இப்போ அந்த படங்களில் டயலாக்ஸுமே வந்துட்டு ஒரு டயலாக் உங்களால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க, அதை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு டயலாக்ஸ் இருக்கட்டும், நிறைய டயலாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படங்கள் அந்த அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? கண்டிப்பாக இந்த படங்களில் இப்போ ட்ரெய்லர்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அர்ஜுன் சார் ஒன்று சொல்லியிருப்பாரு. நெருப்பை சாமி உருவாக்குனாரு, அது வெளிச்சத்துக்காக இல்லை வீட்டை கொளுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்ணுறான்னு. ரொம்ப அற்புதமான டயலாக். இன்னொரு ரொம்ப பிடிச்ச டயலாக் காளி சார் ஒன்று சொல்லுவார். சாமி ஒரு ஒரு கேரக்டர்கிட்ட சொல்லுவார், பூவையார் கேரக்டர் சொல்லுவார், சாமி சிலை பார்த்துருக்கியா, அது அந்த பாறையோட கனவுன்னு. அது பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. சாமி சிலை பார்த்தியா, அது ஒரு பாறை, ஒரு பாறையை செதுக்குனா தான் சாமி சிலை இல்லையா. ஸோ சாமி சிலை பார்த்துருக்கியா, அது ஒரு பாறையோட கனவு காண்றது ரொம்ப நல்லதுடான்னு சொல்லுவார். இருக்குது இந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான டைலாக்ஸாகவும் இருக்குது, ரொம்ப மேலோட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப டீப்பான டைலாக்ஸ், ஃபன்னியான டைலாக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு கிரெடிட்ஸ், முதல் படத்தோட கிரெடிட்ஸ் வந்து மணிகண்டன் அவர்களுக்கு, ஏன்னா அவர் தான் டைலாக்ஸ் எழுதினாரு, நான் கிடையாது. இந்த படத்தில் வந்து மகிழ்வன் அவருக்கு வந்து கிரெடிட்ஸ் தான், ஏன்னா அவர் தான் எழுதுனா. அகைன் நான் எழுதலை, எனக்கு வராது.